எல்லோருக்கும் வணக்கம். ஏய் கரடி கரடி குட்டிகளே, என்ன ஒரு ஆட்டம் போட்டீங்க. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது 400 பாயிண்ட் பக்கம் போயிட்டு இப்போ 260 பாயிண்ட் என்பது ப்ளஸ்ஸாக இருக்குது. போகிற போக்க பார்த்தா அந்த 26,000 போய் தொடும் அப்படின்ற சங்கம் தான் ஜெயிக்கும் போல. எதிர்த்து நில், மோதிப்பார் என்பதே எங்கள் முழக்கம். இன்றைய மார்க்கெட் அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஆக மொத்தம் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு அறிவிப்பு தான் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டையே தூக்கி நிறுத்தியிருக்கு. இன்னும் ஜெலன்ஸ்கி அவர்கள் வாயிலிருந்து இன்னும் வார்த்தைகள் வரல. அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரணும், ட்ரம்ப் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரணும், புட்டின் அவர்கள். இனி இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இவங்க பங்குக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை இன்னொரு 300-400 பாயிண்ட் ஏற்றி விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது எல்லா நியூஸையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு மாத காலமாக ரொம்பவுமே மனசு கஷ்டமாக பல பேர் 10%, 15%, ஆனால் இந்த முறை அதிக பேர் புலம்பல. ஏன்னா எல்லாம் அடி வாங்கி பழகிட்டாங்க போல். 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே மார்க்கெட் விழுக ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் என்பது ஆயிடுச்சு. அதனால் பல பேர் லாஸ்லேயே தான் இருந்தாங்க. நிறைய பேர் அதாவது ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும், இல்லைன்னா திரும்ப லாஸுக்கே போயிடுப்பாங்க. ஒரு மாத காலம் கழித்து இப்போது முதல் முறையாக கரடிகளை தள்ளிவிட்டு காளைகளை கட்டிப்பிடித்து கொண்ட நாள் இன்று ஆகஸ்ட் 18. ஸோ இப்படி 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தாண்டி இருக்கிறதுனால பல பேருடைய போர்ட்ஃபோலியோவில் பல பங்குகள் 5%, 10% எந்திரிச்சு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கும். அதை பார்க்குறக்கே ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மிக மிக முக்கியமாக சில பங்குகள் ஏறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஜிஎஸ்டி ரேட் கட் தான். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அந்த ஜிஎஸ்டி ரேட் கட் சம்பந்தப்பட்ட நியூஸில் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. கார் வச்சிருக்கிறவன் சத்தியமாக ப்ரீமியமான ஆள் தான். ஃபஸ்ட்டு இந்த அழகை பாருங்க, பார்த்து ரசிச்சுட்டு போங்க. இந்த ஹீரோ மோட்டா பாருங்க, 6% ஏறி இருக்கான் ஆட்டோ செக்டரில். பஜாஜ் ஆட்டோ ஒரு 4%. மாருதி சுசுகி, என் வாழ்க்கையிலேயே நான் இப்படி பார்த்தது இல்லையடா அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. மாருதி சுசுகி ஒரே நாளில் 9% ஏறுது அப்படின்னா இது என்ன பிரமாதம். ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று பாருங்கள், ஹூண்டாய், அது ஒரு 9% பக்கம் ஏறி இருக்கு. என்ன ஒரு காரணத்தினாலேயோ இந்த டாடா மோட்டர் மட்டும் செவிடங்காதில் சங்கூதன மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழி எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. ஏய், நீயும் தான் அதில் இருக்க, அந்த செக்டரில் நீயும் தான் இருக்க, உனக்கு நல்ல நியூஸ் தான் அப்படின்னு நம்ம கத்தி பேசினாலும் கேட்குமா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் மனசு நொந்து போய் வந்திருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே இறங்கி இன்னும் ரெக்கவரி ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த டாடா மோட்டார் ஷேர் பிரைஸ் என்பது. அந்த செக்டருக்கே ஒரு நல்ல தகவல் என்பது வரும்பொழுது இது மட்டும் பெருசாக வெடிச்சு செதறாமல் ரொம்ப அடக்கமாக ஒடுக்கமாக வெறும் 2% மட்டும் இன்றைக்கி ஏறி இருக்கு மார்க்கெட்டில். உங்கள் கதையை கேட்டால் எங்களுக்கே ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாவம் இந்த டாடா மோட்டார் ஷேர் ப்ரைஸ் வச்சுருக்கிறவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க. இன்னுமே இந்தாங்க அல்வா சாப்பிடுங்க அப்படின்னு இன்னொரு செக்டரை சேர்ந்த பங்குகள் இன்றைக்கி மிகவும் ஆனந்தமாக மேலேறி இருக்கு. இந்த வோல்டாஸ் ஏர் கண்டிஷனிங் ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு 7% ஏறி இருக்கான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சமீபத்தில் இந்த ஏர் கண்டிஷனிங் ரிலேட்டடாக மீடியாக்களில் ஒரு தகவல் வந்துட்டு இருந்தது. அதாவது லோயர் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுலேயே ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற மாதிரிலாம் தகவல் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறம் இப்போ இந்த செக்டருக்கே ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஜிஎஸ்டி ரேட் கட்னால இந்த செக்டருக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ற, இதெல்லாம் ஒரு ப்ரீமியம் செக்டர். ஸோ ஒரு வீட்டில் ஏசி இருக்குது, ஒரு வீட்டில் கார் இருக்குனாவே அவன் ஒரு ரிச் பாய், ரிச் கேர்ள் அப்படின்ற மாதிரி தான் இன்றைய நாட்டு நிலைமை இருக்குது. ஸோ வோல்டாஸ் என்பது இன்றைக்கி 7%. ஆனால் பிஜிஎல், ஏங்க இவனை ஞாபகம் இருக்கா, இப்போ சமீபத்தில் ரிசல்ட் சரியில்லைன்னு போட்டு தர்மத்தட்டு தட்டுனாங்க. அதாவது மொத்தத்துக்கு கணக்கு பார்க்கையில் கிட்டத்தட்ட 50% சமீபத்தில் இறங்கி இருந்துட்டு ஒரு நெகட்டிவ்ல ரிசல்ட் சீசனில் இதனுடைய இம்பேக்ட் என்பது நெகட்டிவ் தான். எவ்வளவு நெகட்டிவ்னா சாதாரண நெகட்டிவ் இல்லை. 760 ரூபா ரேஞ்சிலிருந்து 460 ரூபா வரைக்கும் போயிருக்கும். கிட்டத்தட்ட 300 ரூபா ஒரு ஷேருக்கு கும்பாயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 440 ரூபாயிலிருந்து 540 ரூபா அப்படின்னு ஒரு 100 ரூபாய் இந்த நியூஸ் வந்தங்காட்டி ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கான். ஸோ அப்போ இனிமேல் என்ன நடக்கும், என்னென்ன விதமான சினாரியோஸ் நடக்கும்னு பல ட்ரேடர்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க.
சரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு 2-3 மாதத்துக்கு இப்படி நீ ஒரு சைடுவேஸாக இருக்க போறியா? அது ஒரு கேள்வி ட்ரேடர்களுடைய மத்தியில். இன்னொரு கேள்வி என்னென்னா, சரி நீ இறங்குன அதை மறுபடி நீ திருப்பி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 30% பக்கம் ஏறி வரணுமே, அதைக்கு செய்ய போறியா? அது ஒரு கேள்வி மார்க்கெட்டில் இருக்குது. அல்லது கீழே இறங்கி மறுபடியும் புதிய லோக்கு போய் ரொம்பவுமே இப்போ எப்படி 440 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சல்லிஸான விலை, இதுக்கு முன்னாடி 800 ரூபாய் இருந்த ப்ரைஸ் 840 இருந்தது, திடீர்னு 440க்கு ஒரே மாதத்தில் கீழே சீப்பாக கிடச்சிது. அது மாதிரி இன்னுமே கீழே சீப்பாக போக போறியா அப்படின்ற 3 கேள்விகள் தற்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அது நடந்து முடிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தான் என்ன ஆச்சு அப்படின்றது தெரிய வரும். இது ஒரு வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய பங்கு அப்படின்றதுனால எந்த ஒரு ரிசல்ட்டாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே பண்ணிவிடப்பா அப்படின்றதான் மார்க்கெட்டிலோட ஒரு கோரிக்கை. இன்னொருத்த ப்ளூ ஸ்டார்னு ஒரு கம்பெனி, அதுவும் இன்னைக்கு 8% ஏறி இருக்கு. அதாவது நண்பர்களே, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய சில பங்குகள் 8%, 10% ஏறுவது என்பது அரிதிலும் அரிதானது. ஸோ அந்த அழகை மறுபடி போய் எடுத்து பார்த்துக்கிறதுல தப்பில்லை. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி போய் பார்த்துக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம். இது என்ன டெய்லியுமே இப்படி நடக்குது, எப்பாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா இருந்தால் நடக்குது, இல்லைன்னா பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, அந்த ஆர்டர் எங்கே நம்மளுக்கு கிடைக்கிது, அந்த மாதிரி நியூஸ்க்கெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகிறதில்ல. ஏதோ ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் இல்லாத இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நியூஸ் வருதுன்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். இன்னைக்கு பார்த்து யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கலையோ, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இப்படி 10%, 7% ஏறின பங்குகளை பார்க்கலையோ, அவங்களுக்கெல்லாம் இனி எங்கே எப்போ வரப்போகுது சந்தோஷம், இனி அடுத்தது எப்போ வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியும். வெறும் வாயில் வடை சுடுறவனா நான் இன்னைக்கு தான் ஏன் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பல பேர் அப்பப்போ டயலாக் விடுவாங்க. அப்படி ஒரு பங்கு தான், அந்த பங்கினுடைய ஷேர் விலை தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த வோடாஃபோன் ஐடியா அப்படின்ற ஷேர். ஏன்னா இது சமீபத்தில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சதா இல்லை பெருசாக. இதுக்கு முன்னாடி 2022லேயே ஜூன் குவார்ட்டரில் 10,410 கோடி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வெறும் 11,000 கோடி. அதுலேருந்து பெருசாக ஒரு 10% கூட இம்ப்ரூவ்மெண்ட் என்பது இல்லை. ஆனால் அதே சமயம் பாரதி ஏர்டெல்லாம் எடுத்து பாருங்கள், அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனி, ஏற்கனவே 32,805 கோடி ஒரு குவார்ட்டருக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை விடவும் ஆல்மோஸ்ட் 50% இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 50,000 கோடியாக அவங்களுடைய சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும். அது போக அந்த கம்பெனி லாபமாக வேற இயங்கிக்கிட்டு இருக்கு. 10,000 கோடி, 7,000 கோடி, 5,000 கோடின்னு லாபம் பண்ணி பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கினுடைய விலை என்பது கடந்த ஒரு வருஷத்தில் 1,449லேருந்து 2,000 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஐடியாவினுடைய ஷேர் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் என்பது பெருசாக காமிக்காமையே அப்பப்போ இறங்குவதும் ஏறுவதுமா பண்ணிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு முறை 6 ரூபா வந்துட்டு 10 ரூபா வரைக்கும் வந்தான். 6 ரூபாய்ங்க, 6 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்ன்னு உங்களுக்கு பார்க்குறக்கு என்னமோ சிம்பிளாக 4 ரூபா தான் தெரியும். ஆனால் பாரதி ஏர்டெல் இவ்வளவு போராட்டம் பண்ணியே அது ஒரு வருஷத்தில் அதனுடைய மூவ்மெண்ட் என்பது இப்படி தான் இருக்குது. 1,500க்கும் 1,900 2,000க்குமா இருக்குது. ஆனால் இது வந்து சும்மா அதான் வெறும் வாயில் வடை சுடுவாங்க அப்படின்ற மாதிரி வெறும் நியூஸுகளை வச்சுக்கிட்டே பெருசாக இறங்குறதும் பெருசாக ஏறுறதுமா ஆடிக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம கவர்மெண்ட்டினுடைய கை வேற உள்ளே மாட்டிக்கிட்டு பாவம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. 50% இந்த கம்பெனியில் பங்கு இப்போ கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த வோடாஃபோன் ஐடியா அப்படின்ற பங்கு மறுபடி 52 வீக் லோவில் வந்து விழுந்த பிறகு கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே சரணம் பாடிக்கிட்டே இன்றைக்கி ஒரு 5% ஏறி அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியிருக்கு. இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல், அவங்க மேனேஜ் லெவலில் ஒரு மாற்றம் என்பது வந்திருக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் சிஓவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவரை சிஓவாக மாற்றிருக்காங்க. ஸோ மிஸ்டர் அக்ஷயா மூந்த்ரா அப்படின்றவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகு அபிஜித் கிஷோர் அப்படின்றவர் சிஓவாக இருக்கார், அவரை சிஓவாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் சேஞ்சை இன்றைய மார்க்கெட் கைதட்டி வரவேற்றிருக்கா, அல்லது கூட்டமாக அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கூட்டமோட கூட்டமாக கோவிந்தா பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு. தனியாக கோவிந்தா சொல்லி புண்ணியம் வாங்க தெரியாது. ஆனால் கூட்டத்தோட கூட்டமாக யாராவது ஒருத்தர் ஆரம்பித்தா போதும் கோவிந்தான்னு, உடனே பின்னாடியே கோவிந்தான்னு எல்லாரும் கத்தி புண்ணியம் வாங்கிக்கிற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டு ஏறினதுனால இது ஏறிச்சா அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் ஐடியா ஷேர் வச்சுருந்தவங்களுக்கு ஒரு 5% இன்றைக்கி ஏறிச்சு அப்படின்ட்டு நினச்சிக்க வேண்டியது தான். சில பேர் நம்ம குரூப்பில் தான் இருப்பாங்க,
முதலீடு செஞ்சு ஏதாவது பணம் கிடைக்குமா, அதாவது முதலீடு பண்ணால் எவ்வளவு பணம் கிடைக்கும், டிவிடெண்டில் எவ்வளவு பணம் கிடைக்கும், அவன் வருஷம் தவறாமல் ஒரு 2% 5% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ டிவிடெண்ட் வந்து அடுத்தடுத்த வருஷத்துல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாகவும், ஒரு உதாரணத்துக்கு இப்போ பஜாஜ் ஆட்டோன்னு ஒரு பங்கு இருக்குது. அது வந்து வருஷ ஒர்க்கு அதனுடைய சிஏஜிஆர் அப்படின்றது கடந்த 10 வருஷத்தில் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு ஏவரேஜாக கணக்கு போட்டு பார்க்கல ஒரு வருஷத்துக்கு 13% என்பது சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு வருஷமாக சரியில்லைன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த ஒரு வருஷமாக அது நஷ்டம்தான் பண்ணி வச்சுருக்கு. -17%ன்னு இங்கே பணம் போட்டவங்களுக்கு அது நஷ்டம்தான் பண்ணி விட்டுருக்கோம். பட்டு 10 வருஷமாக பார்க்கும் பொழுது அதனுடைய ஏவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 13% என்பது சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சிங்களேன். கடந்த 3 வருஷமாக பார்க்கும் பொழுது அது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 26%. 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது முதலீடு பண்ணியிருந்தால் வருஷ கணக்கில் ஒவ்வொரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்க்கல ஒரு மாதிரி சம்பாரிச்சு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு வருஷமாக லாஸ் மேக்கிங்காக இருக்குது. அப்போ முதலீடு சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன யோசிச்சு பார்ப்பாங்க, எவ்வளவு பணம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்றது ஒரு வருஷமானால் சரி ஓகே, டிவிடெண்ட் ஒரு 2.5% கொடுத்துட்ருக்கு. அது போக ஒரு வருஷத்துக்கு 10 வருஷமான 13% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்போ இவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்குமா அப்படின்னு மனக்கணக்கு போடலாம். எது முதலீடு பண்ண வர்றவங்க அவங்களுக்கு அது ஒரு நியாயம். ஹவு மச் மணி ஐ கேன் மேக் அப்படின்றது யோசிச்சு பார்க்கலாம். அது நடக்குமா இல்லையா அப்படின்றதுலாம் 2வது பட்சம். ஆனால் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும் எவ்வளவு பணம் நான் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது. ட்ரேடிங் பண்ணுறவங்க நம்ம சங்கத்தாளாக தான் இருப்பாங்க. திடீர்னு ட்ரேடிங் பண்ண போய் கும்பாயிடும். அப்போ அந்த சமயத்தில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பாருங்க நண்பர்களே, பெரிய ஆளுகளே நம்ம தமிழ்நாட்டிலே பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய ட்ரேடர் இருக்கார் நம்ம தமிழ்நாட்டிலே, கோர்ஸ் எல்லாம் அடிக்கடி எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ அவரே ஒரு கட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முறை என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மெர்ஜர் ஆகிற சமயத்தில் அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட 1 கோடியே 30 லட்ச ரூபா நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருக்கார். ஸோ அப்போ ட்ரேடிங் வர்றவங்க யோசிச்சு பாருங்க, இதை யாராவது புதுசாக வர்றவங்க 1 கோடி பணத்தை விட்டுட்டா அப்புறம் விட்டத்தை பார்த்து உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க எவ்வளவு பணம் என்னால் லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். 1 லட்சத்தை எடுத்துகிட்டு வரோமா, ஐயோ 10,000 லாஸ் ஆனாவே வீட்டம்மா கழட்டி அடிப்பாங்க அப்படின்றது யோசிச்சுக்கிட்டு அந்த 10,000க்கு மட்டும்தான் ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி வைக்கணும். இல்லைன்னா 1 லட்ச ரூபா, அது 1 லட்சம் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அதுக்கு ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு வர்றவங்க எது எப்படியோ எவ்வளவு பணம் என்னால் லூஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க தான் ட்ரேடிங்கில் போகணும். அப்படி முடியல அப்படின்னா பேசாமல் முதலீடு சங்கத்தில் சேர்ந்துருங்க. முதலீடு சங்கத்தில் இருக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கும்போது ஒரு பங்கு ஒரு குஜால் குட்டியாக சந்தோஷத்தை தரும். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போகும்பொழுது விதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்பது தரும். அப்படின்ற மாதிரி ஒரு வண்டியை புலம்பிக்கிட்டும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டும் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு பங்கை மனசில் நினைங்களேன், ஏதாவது ஒரு பங்கை நினைங்க. ஒரு இருக்கிறதுலே கும்பா குட்டியே ஏதாவது ஒன்று கூட நீங்கள் நினச்சி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றது பல முதலீட்டாளரில் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப இம்சை பண்ணியிருக்கு. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இது விழுக ஆரம்பிச்சது 2024 சேம் இதே டைம் தான். ஆகஸ்ட் சமயங்களில் தான் 1400 கீழே போக ஆரம்பித்தவன் தான். அவன்கிட்ட சத்தியமாக இப்போ வரைக்கும் சந்தோஷம் என்பதே வரல. டாடா மோட்டர் அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான். அவனும் வந்து ஒரு கட்டத்தில் 900 ரூபாய்க்கு கீழே போன வருஷம் அவனும் செப்டம்பர் அக்டோபர் சமயத்தில் கீழே போனவன் தான். இப்போ வரைக்கும் அது மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு என்பது இப்போ வரைக்கும் ஏற்படுத்தி தரல. பட் இருந்தாலும் அந்த பங்குகள் டிவிடெண்டுகள் கொடுப்பதோ அல்லது மறுபடி திரும்பி எப்பாவது திடீர்னு அது எல்லாமே சைக்கிளிக்கல் தானுங்க. பேட் நியூஸ் எல்லாம் இப்போ இந்த பிஜிஎல்னு ஒரு ஷேர் பார்த்தீங்களா, 30-40% போன மாதம் தான் அடித்தான். இன்றைக்கி ஒன்றுமே தெரியாத மாதிரி மார்க்கெட் 10% ஏற்றி விட்ருக்கு. இத்தனைக்கு அந்த நியூஸ் வந்தோடனே அவங்க என்ன சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் நியூஸே வந்தது, அதுக்குள்ளே 10%. ஸோ ஒரு சைக்கிளிக்கலாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் மேலே கீழே ஏறி இறங்கும் பொழுது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்குது. ஆனால் ட்ரேடிங் சைடு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, பெரிய ஆளுகளே 1 கோடி 1.5 கோடின்னு லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்புறம் பெரிய ஆளுகள் லாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு அவங்ககிட்ட பணம் பலம் என்பது இருக்கும். ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்டு க்ளீனாக வாஷ் அவுட் ஆயிரும். அப்புறம் தியாகு என்னப்பா சந்தடி சாக்கில் எங்களை மறந்துட்ட அப்படின்ற மாதிரி ரிசல்ட் சீசன் என்பது துரதிருஷ்டவசமாக முடிஞ்சிருச்சுங்க நண்பர்களே. நீ முக்கியமான கம்பெனியினுடைய ரிசல்ட் எதுவுமே நான் பார்க்கல, அவ்வளோதான். ரிசல்ட் சீசன் Q1 அப்படின்ற ரிசல்ட் சீசன் முடிஞ்சிருச்சு.
ஸோ எத்தனையோ பங்குகள் அப்படியே கொந்தளிச்சுது, மேலே 10% 20% ஏறி கொந்தளிச்சுது. அதிகமாக அடி வாங்கினவா அந்த பிஜிஎல்னு ஒரு பங்கு, அப்புறம் அந்த ட்ரிவேணி டர்பைன் ஒரு பங்கு, அந்த மாதிரி நிறைய பங்குகள் அடி வாங்கினவனு இருக்கான், நல்லா ஒரு 20-30% ஏறினவனு இருக்கான். இனி டெய்லி நம்ம வர்றோம், ஏதாவது ஒரு பங்கு சும்மா 10-20% குவார்ட்டர்லி ரிசல்ட் இம்பேக்ட்னால பயங்கரமாக மேலேயோ ஏறியோ அல்லது கீழேயோ விழுந்ததை நீ நம்ம பார்க்கறக்கு இனி ஒரு மாதத்துக்கு இனி நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, 2 மாதத்துக்கு இனி வாய்ப்பு இல்லை. இனி எல்லாமே எங்கள் சிங்கக்குட்டி ட்ரம்ப் கையில் தான் இருக்குது, ஜெலன்ஸ்கி கையில் தான் இருக்குது, மற்றும் புட்டின் அவர்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ இனி எல்லாமே ஜியோ பாலிட்டிக்கல் ரிலேட்டடான நியூஸாக இருக்குது. இனி நம்ம இந்தியாவிலேருந்து தனிப்பட்ட பங்குகளுக்குன்னு நியூஸ் எதுவும் இல்லை. இந்த ஜிஎஸ்டி மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் அப்படின்றது இனி வந்தால் தான், வேறு எந்த நியூஸுமே நீ நம்ம கையில் இல்லை நண்பர்களே. இனி எல்லாரும் மேலே அண்ணாந்து பார்த்து தூர தேசத்திலிருந்து என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு நீ தூதுவன் வருவன் அப்படின்ற மாதிரி இனி எல்லாமே வெளிநாட்டு செய்திகள் தான் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு இனி பெரிய இம்பேக்ட் என்பது கொண்டு வரும். இனி நம்மளுக்கு இனி ஒரு மாதத்துக்கு ரெஸ்ட் எடுத்துருவாங்க நண்பர்களே. இந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமான தகவல், கும்பாவின் சிகரமே இத்தனை நாளாய் நீ எங்கிருந்தாயடா அப்படின்ற மாதிரி பல்வேறு கீழே விழுந்து கிடந்த பங்குகள் இன்னைக்கு மார்க்கெட்டில் கூட்டமாக இன்னைக்கு ஒரு 4% இந்த வேதாந்த் ஃபேஷன்ஸ் மான்யவர்னு சொல்லக்கூடிய கார்மெண்ட் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இன்றைக்கி அது ஒரு 4% ஏறி இருக்குது. தேஜாஸ் நெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, நெட்ஒர்க்லுமே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனி, அது ஒரு 4% ஏறி இருக்குது. ஒரு நண்பர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், பெரிய பல்க் குவான்டிட்டிங்க இந்த சென்ட்ரல் பேங்க்கில் போய் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ கூட வேடிக்கையாக சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நல்லா பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு கொண்டு போய் இந்த ஷேரில் வச்சு பணத்தை பூரா லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ வேறு, இந்த சிபிஐ வேறு, சென்ட்ரல் பேங்க் என்பது வேறு. இந்த சமயத்தில் செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த வேதாந்த் ஃபேஷன் ஏறவே இல்லைங்க, ரொம்ப காலமாச்சு. 2024 முழுமைக்கும் இறங்கி 2025லையும் பிக்கப் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த வேதாந்த் ஃபேஷன் அப்படின்ற பங்கு தற்போது இன்றைக்கி ஒரு 4% ஏறி சமீபத்தில் ஒரு 15 நாள் இல்லாத அளவுக்கு ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கு. இந்த பங்கு ஆச்சரியகரமாக இது சமீபத்தில் ஏதாவது நஷ்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் அது லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணல. பட் அதனுடைய லாபம் எல்லாமே ஏற்ற இறக்கமாக இருக்குது. திடீர்னு 158 கோடி லாபம் பண்ணுறதும் 70 கோடின்னு ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய ஸ்டாக் பிஇ அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிஇக்கு இப்போ தான் மேட்ச் பண்ணியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வேதாந்த் ஃபேஷன் அப்படின்ற பங்கு அடுத்து வரக்கூடிய 2-3 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது என்ன ஆயிருக்கும், இங்கிருந்து மேலே ஏறி இருக்குமா அல்லது இங்கிருந்து கீழே இறங்கியிருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல இந்த ஷேர் மார்க்கெட் உலகம் என்பது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தற்போதைக்கு 18,795 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்காக இருக்குது. இது என்ன பெருசாக நடந்துற போது, மேலே ஏறிச்சுன்னா அது இருக்கிறதுலே டபுள் ஆகி கிட்டத்தட்ட 40,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்காக மாறும். இருக்கிறதுலேருந்து அப்படியே பாதியாக குறைஞ்சதுன்னா அப்புறம் அது கிட்டத்தட்ட வெறும் 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்காக மாறும். இந்த தேஜாஸ் நெட்வொர்க் என்பது 10,000 கோடி கொண்ட மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்காக இருந்துக்கிட்டு அதுவும் இதே மாதிரி தான், அவனுக்கு கையெடுத்து கும்பிட்டு இறங்கிட்டான். இப்படி இருக்கக்கூடிய இந்த தேஜாஸ் நெட் சமீபத்தில் ஏதாவது லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை தான் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தினுடைய குவார்ட்டரில் மெஜாரிட்டியாக லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த குவார்ட்டரில் இது லாபம் பண்ணுமா இல்லையா அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த தேஜாஸ் நெட் வச்சுருக்கிறவங்க பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும்ல, அதுக்கு தான். இந்த சமயத்தில் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு அது 0.55% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். அதனுடைய ரிசல்ட் சமீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி 276 கோடியில் ஒரு குவார்ட்டருக்கு லாபம் பண்ண ஆரம்பித்து இப்போ 1284 கோடி அப்படின்ற மாதிரி லாபத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பெரும்பாலும் இன்னும் நம்ம பிரசிடென்ட் தான் வச்சுருக்கார் 89%. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு 70 ரூபாய் வரைக்குமெல்லாம் போன பங்கு தற்போது 36 ரூபாய் என்று இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.